மூலமாக கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை என்று சொன்னார். உணவை சாப்பிடுகிறார்கள், பள்ளிக்கூட செல்லுகின்றார்கள், கல்லூரிக்கு செல்லுகின்றார்கள். ஆனால் விளையாட்டு துறையில் எதையுமே சாதிப்பது கிடையாது, படிப்பிலும் எதையுமே சாதிப்பது கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய அப்பா அம்மாக்கள் எல்லாம் மிகவும் வசதியாக இந்த பிள்ளைகளை வளர்த்தி விடுவதுதான் மிகப்பெரிய ஒரு குறைபாடு, சமூகத்தினுடைய குறைபாடு என்பதை நாம் இன்னும் உணராமலே இருக்கின்றோம். அவர்கள் சுதந்திரமாக பறப்பதற்கு நாம் இன்னும் கற்றுக் கொடுக்கவே இல்லையே. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அப்பா வேலைக்கு சென்று விட்டு வந்தார். அவங்களுடைய அம்மா அவங்களும் வீட்டில் பாத்திரத்தை தேய்த்து விட்டு, பல வீடுகளில் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அப்புறமா தன்னுடைய வீட்டில் உணவை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு தாய், அவங்களும் வேலைக்கு போயிட்டு தான் வராங்க. அப்துல் கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தார். நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த அம்மா சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க, ரொட்டி துண்டுகள். அந்த ரொட்டி துண்டுகளை செய்து கொண்டிருக்கிற அந்த தாய் கடுமையாக வேலை செய்து விட்டு வந்த சோர்வின் மிகுதியால ரொட்டி துண்டுகளை செய்யும் போது அந்த ரொட்டி துண்டுகள் கருகிவிட்டன. ரொட்டி துண்டுகள் கருகிவிட்டனவே என்று அப்துல் கலாமினுடைய அப்பா முகம் சுளிக்கவே இல்லை. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த செயலை செய்கின்றோம், முகம் சுளிக்கவே இல்லை. அந்த கருகிய ரொட்டி துண்டை எடுத்து அந்த தந்தை மிகவும் எந்த விதமான குறையும் சொல்லாமல், முகச்சுளிப்பும் இல்லாமல் மிக அழகாக லாவகமாக எடுத்து உண்டு கொண்டே இருந்தார். இந்த மாணவனாக இருந்த அப்துல் கலாம் கேட்டான், அப்பா இது கருகிய ரொட்டி துண்டு ஆயிற்றே, இதை ஏன் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், இது நல்லாவே இல்லையே என்று அவன் சொல்லுகின்றான். அதற்கு அந்த தந்தை சொன்னார், அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய மனதில் நீங்கள் பதியம் விட்டு வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை பேர் இன்றைக்கு நாம் இப்படி கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று. அந்த தந்தையார் சொன்னார், கண்ணா இது கருகிய ரொட்டி துண்டுதான், இதை சாப்பிடுவதால் எனக்கு எந்த விதமான தீமையும் ஏற்பட போவது இல்லை. ஆனால் நான் தீய சொற்களால் பேசிவிட்டேன் என்று சொன்னால் அது கடுமையாக வெளியில் உழைத்து விட்டு வந்த உன் அம்மாவை நான் குற்றப்படுத்துவது போன்று மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி என்னுடைய மனைவியை, உன்னுடைய தாயை நான் குற்றப்படுத்தினேன் என்று சொன்னால் குடும்பம் எப்படி அப்பா உயர முடியும்? நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லிதானே நாங்கள் இருவரும் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் கருகிய ரொட்டி துண்டை நாம் சாப்பிட்டால் தவறு இல்லை அப்பா, அம்மாவை குறை கூறக்கூடாது என்று அந்த தந்தை அன்றைக்கு அறிவுரை சொன்ன காரணத்தால் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஏவுகணைகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏவுகணைகளின் தந்தை என்ற பெயர் சும்மா வந்துவிடவில்லை. 6 அக்கினி, அதாவது ஏவுகணைகளை அனுப்பியிருக்கின்றார். அக்கினி, ஆகாஷ், திரிசூல், நாக், இப்படி ஏவுகணைகளை அனுப்பி இந்தியாவினுடைய பெயரை உலக மாமன்றத்திலே இன்றைக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உச்சத்தை தொட வைக்கக்கூடிய அளவிற்கு சாதனைகளை செய்து வந்த அந்த அப்துல் கலாம் கருகிய ரொட்டி துண்டை சாப்பிட்டவர் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நாம் குறை கூறாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமா? சாப்பிடுற விஷயத்திலேயே இங்கேயே அமுக்கி கொண்டிருந்தால், இங்கேயே நாம் ஆழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி நாம் வானத்தில் உயரமாக பறக்க முடியும்? உணவே இல்லைனாலும் நாம் சிறகடித்து பறப்பதற்கான வழிமுறைகளையும் முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும். இதுதான் நமக்கு வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட, விதிக்கப்பட்ட நிபந்தனை. இயற்கையால நமக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை. வாழ்வதற்கான 2 வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொன்னால் அந்த வாய்ப்புகளை நாம் நிச்சயமாக பயன்படுத்திக் கொண்டேதான் தீர வேண்டும் அல்லையா? வாய்ப்புகள் இன்னும் வரும் என்றெல்லாம் நினைக்க கூடாது. கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நாம் மேல் நோக்கி செல்ல வேண்டும். ஒரு ஆயா வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி, ஆயம்மா, வீட்டில் 10 பாத்திரம் செய்து கொண்டிருந்த ஒரு ஆயம்மா. அந்த ஆயம்மா இப்ப எல்லாருமே வீட்டில் வேலை செய்யறீங்களா, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆயம்மாவை ஆயா அப்படின்னு சொல்றோம். ஹாய் சொல்றாங்களா இல்ல ஆயான்னு சொல்றாங்களா எதுவுமே தெரியல. அந்த ஆயம்மாவை
வீட்டில் 10 பாத்திரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயம்மா படிப்பதற்கு வசதி இல்லாத காரணத்தால மேல் நாட்டில் போலந்து நாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த பெண்மணி மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு, படிக்க வேண்டும் என்ற ஒரு வெறித்தனமாக அவர்கள் செயல்பட்டார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அவங்களும் அவங்க அக்காவும், அந்த ஆயம்மாவாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணியும் அவங்களுடைய அக்காவும் 2 பேரும் என்ன டீல் பேசி கொண்டார்கள் தெரியுமா? இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி படிப்பதற்காக நாம் தீர்மானம் இடுகின்றோம்? அதுதான் இன்றைக்கு நான் உங்கள் முன் வைக்கின்ற கேள்வி. அக்கா, உன்னை நான் ஆயா வேலை செய்து படித்து வைக்க விடுகின்றேன். உங்களை நான் படிக்க வச்சிடுறேன். நீங்க வேலைக்கு போயிட்டு என்ன படிக்க வைங்க, நான் படிச்சு ஒரு பெரிய சயின்டிஸ்டா வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அக்காவை இந்த தங்கச்சி படிக்க வச்சாச்சு. படிக்க வச்சு அக்கா வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு படிக்கும் பொழுதே ஒரு காதல் வந்து விட்டது. காதல் வந்த உடனே அந்த காதல்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க கொடுத்த வாக்குறுதிய தங்கச்சிக்கு படிக்க வைக்கணுமே என்ற கொஞ்சம் கூட அந்த தீர்மானம் இல்லாம, அந்த நிலைப்பு தன்மை இல்லாம தங்கச்சியை டீல்ல விட்டாச்சு. தங்கச்சி மிகவும் கடினப்பட்டு அவங்களாகவே முன்னேறி வீட்டு வேலை செய்து முன்னேறி கடைசியில் அவங்க உயர் படிப்பை படிச்சு அதற்கு பிறகு அவங்க ஒரு அறிவியல் படிப்புல படிச்சு முன்னேறி ஒரு விஞ்ஞானியாக வந்தாங்க. அவங்க தான் புற்றுநோய் கட்டிகளை கரைக்கக்கூடிய கதிரியக்கம் என்கின்ற ஒரு அந்த கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். இப்ப தெரியும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு. போலந்து நாட்டை சார்ந்த அந்த பெண்மணி தான் பிறந்த நாட்டினுடைய அடையாளம் வர வேண்டும் என்பதற்காக தான் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பிற்கு பொலோனியம் என்று பெயர் வைத்தார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? பொலோனியம், போலந்து நாடு பொலோனியம் என்கின்ற அந்த தனிமத்தை பயன்படுத்தி கதிரியக்கத்தை உண்டு பண்ணி அந்த புற்றுநோய் கட்டிகளை, உடம்பில் உள்ள கட்டிகளை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்ட அந்த பெண்மணி இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணியாக உலக அளவில் பேசப்படுகின்றார் என்று சொன்னால், சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுடைய வழிவழி சந்ததியினருக்கு இதை நீங்கள் கடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோளாக இதை வைக்கின்றேன். சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகள் கிடையாது. வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி வேலை செய்த ஒரு ஆயாம்மா அவங்களால ஒரு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற முடியும் என்று சொன்னால் நம்மால் சாதிக்க முடியாதா? நிச்சயமாக நம்மால சாதிக்க முடியும். ஐ கேன் டூ, என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இம்பாசிபிள் நம்ம சிம்பிளா என்ன சொல்லிடுறோம் தெரியுங்களா? இம்பாசிபிள்னா முடியாது. இம்பாசிபிள்னா முடியாது தானே? IMPOSSIBLE இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறோம். இம்பாசிபிள்னா முடியாது. நன்றாக கவனியுங்கள். இம்பாசிபிள் IMPOSSIBLE, அந்த ஐக்கு எம்முக்கு நடுவுல ஒரு ஏவை தூக்கி போடுங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். I am possible. நல்லா சத்தமா சொல்லுங்க. I am possible. என்னால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நம்மால நிச்சயமாக சாதிக்க முடியும். இல்லைன்னா சாதிக்கவே முடியாது. உங்கள் முன்னாடி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னா என் பெயருக்கு பின்பதாக ஒரு 6 பட்டங்களை நான் இப்பொழுது போட்டுக் கொள்கின்றேன். 6 பட்டங்கள் சும்மா வந்து விடவில்லை. இன்றைக்கு நான் இந்த திருப்பத்தூர் தமிழ் வளர்ச்சி மன்றத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன், பெருமையாக சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் 12ஆம் வகுப்புக்கு பின்பதாக என்னால் படிக்க வைக்க முடியாத என் குடும்பத்தினுடைய பொருளாதார தடை எனக்கு வந்தது. பொருளாதார தடை, உன்னை படிக்க வைக்க முடியாது. +2ல முதல் மதிப்பெண் பெற்ற ஒரு பெண், போய் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. வாணியம்பாடி இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 10th படித்தேன். கண்காடியா புதூர்ல இருக்கக்கூடிய கண்காடியா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல +2 படித்தேன். எல்லா இடத்துலும் முதல் மதிப்பெண் தான். டிகிரி படிக்கிறதுக்காக பச்சையப்பன் கல்லூரிக்கு போனேன், அங்கேயும் முதல் மதிப்பெண் தான். பச்சையப்பன் கல்லூரியில போய் என்னுடைய பேர் சொன்னாலும் தெரியும். இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால்,
12ஆம் வகுப்புக்கு பின்பதாக படிக்க வைக்க முடியாது என்று பொருளாதார ஒரு பின்னணி எனக்கு ஒரு தடையாக இருந்தது. நான் என்ன செய்தேன் தெரியுமா? 2 வருடங்கள் டேனரி தோல் பதனிடுகின்ற தொழிற்சாலையில அக்கவுண்டன்டாக, கணக்கராக வேலை செய்து கிடைத்த அந்த சொற்ப வருமானத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு நான் சென்னையில போய் காயிதே மில்லத் அரசு கலைக்கல்லூரியில பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கான அந்த அட்மிஷனை நானே போட்டுக்கொண்டு இன்றைக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ தமிழ், எம்ஃபில் தமிழ், பிஹெச்டி தமிழ், அதற்கடுத்து பிசிஎஸ், டிசிஏ, இப்படி இத்தனை பட்டங்களை என்னுடைய பெயருக்கு பின்பதாக நான் போட்டுக்கொள்ள முடிந்தது என்று சொன்னால் படிப்பு தான். படிப்பு இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதை இருக்க முடியாது. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். எல்லாமும் இருந்து அதனால் கிடைக்கக்கூடிய உயர்வு என்பது உண்மையான உயர்வு கிடையாது. எல்லாமும் அமைய பெற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடியது உயர்வு கிடையாது. எதுவுமே இல்லாத நேரத்தில் சூழல்கள் ஒத்து வராமல் அசாத்தியமான ஒரு சூழல், அசாதாரணமான ஒரு சூழல், வறுமையினுடைய கோரப்பிடி தாண்டவம், இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதுதான் சாதனையாளர்கள் தங்களுடைய சிறகினை விரித்து பறக்கின்றார்கள். இந்த வானவெளி என்பது பறந்துபட்டது. இந்த உலகம் மிகவும் பறந்துபட்டது. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். நமக்கு வாய்ப்பே இல்லை, வேலை கிடைக்கல, இல்ல நான் போனேன் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேன்து, எதுவுமே அமைய மாட்டேன்டெல்லாம் எப்பவுமே நம்ம சொல்லக்கூடாது. முடியாதுன்ற வார்த்தையை ஒருபோதும் சொல்லவே கூடாதுங்க. என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும், நான் போன அந்த வேலையை முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கணும். சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக தான் இருக்கும். ஆனா சூழ்நிலைகளை, சாதாரணமான சூழ்நிலைகளை நாம் அசாதாரணமான சூழ்நிலைகளாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் சாதனையாளர்கள் பிறக்கின்றார்கள். பதவி, பதவி, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, இந்த மூன்றையும் ஒழுங்காக செய்யும் பொழுது பதவி என்பது தானாக நமக்கு வந்து சேரும். பதவி நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். நினைத்து பாருங்கள். ஒண்ணுமே இல்லை, அஸ்ஸாம்ல அழிந்து போகக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு மனிதன், அழிந்து போன ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு மனிதன், அந்த மனிதன் பத்மஸ்ரீ விருதை பெற்றிருக்கின்றார். நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம், குக்கிராமத்திலிருந்து வந்தேங்க, எங்களுக்கு எந்த விதமான டெக்னாலஜியும் கிடையாது, எந்த வசதி வாய்ப்பும் இல்லை நம்ம சொல்றோம். ஆனா பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு மனிதன் இந்தியாவினுடைய வனமகன் என்று போற்றப்படுகின்றார். யாருன்னு தெரியுமா? இந்தியாவினுடைய வன மனிதன் என்று போற்றப்படுகின்ற அவர் குடியரசுத் தலைவரிடம் பத்மஸ்ரீ விருதை பெற்றார். இந்தியாவினுடைய வனமகன் பிரம்மபுத்திரா ஆற்றினுடைய படுகைகளிலே மணல் பரப்பை, மணல் திட்ல காடுகளை உருவாக்கி இன்றைக்கு எத்தனையோ ஏக்கர் கணக்கில் காடுகளை உருவாக்கி சுற்றுச்சூழல் ஆர்வலராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அழிந்து போன ஒரு இனத்திலிருந்து இன்றைக்கு ஒரு இரட்சகனாக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் முடியவே முடியாது. அழிந்து போய்விட்டது ஒரு இனம், ஆனாலும் அங்கே இருந்து எழுந்தார் என்று சொன்னால் நாம் சாதாரண பறவையாக இருக்கக்கூடாது. அன்பு தமிழ் தோழமைகளே, சாம்பலான பிறகும் அந்த சாம்பலில் இருந்து பிறக்கக்கூடிய, உருவாகக்கூடிய பீனிக்ஸ் பறவையாக நாம் உருமாறியே தீர வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும், நமக்குள் அந்த அக்கினி இருக்க வேண்டும், நமக்குள் ஒரு வெறித்தனம் இருக்க வேண்டும். எதற்காக? கொண்ட கொள்கையில பிடிப்போடு இருக்க வேண்டும். எழுமின் விழுமின் குறி சாரும் வரை நில்லாது செல்மின். விவேகானந்தர் சொன்னாரா? ஒரு பெரிய ஒரு கோழிக்கூடு, அந்த கோழிக்கூட்டுல ஒரு பருந்து பறவை என்ன பண்ணிடுச்சா, தன்னுடைய குட்டி பருந்து பறவையை தூக்கிட்டு வந்து அந்த கோழிக்கூட்டுல போட்டு போயிடுச்சு. அந்த கோழிக்கூட்டுல வளர்ந்த அந்த குட்டி பருந்து பறவை கோழி மாதிரியே தத்தி பித்தி அப்படியே நடந்து வந்துச்சு. இதை பார்த்த வேறொரு பறவை என்ன பண்ணுச்சு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, இன்னும் கோழி மாதிரியே வளர்ந்துட்டு இருக்கிற, நீ பருந்து பறவை,
ஆனா கோழி கூட்டுல போயிட்டு அது மாதிரியே நீ மாறிட்ட, நான் தத்தி பித்தி இப்படி நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் கோழி, நான் பருந்தெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இது ஆர்கியூ பண்ணுது. அதற்கு அந்த பருந்து வேற ஒரு பெரிய பறவை சொல்லிச்சான் பருந்து பறவை கிட்ட, ஏய் இங்க வா, இங்க வா, உன்னை யார் என்று நான் உனக்கு காட்டுகின்றேன், வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போச்சான். கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணுச்சான், ஒரு சலனமே இல்லாத வட்ட வடிவமான ஒரு கிணறு, நல்ல ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துலலாம் இருக்கும் இல்லைங்களா, பெரிய பெரிய கிணறுங்கள்லாம், அந்த கிணத்துல போயிட்டு மேல நிக்க வச்சு காட்டுச்சான். சலனமே இல்லாத அந்த கிணத்து மேல நிக்க வச்சு, ஏய் உன்னுடைய பிம்பத்தை நீ பார், தண்ணி இருக்குல்ல, தண்ணியில உன் பிம்பம் தெரியும், இப்போ நீ கீழே குனிஞ்சி பாரு. குனிஞ்சு பார்த்துச்சான். அந்த குட்டி பருந்து பறவை இப்படி குனிஞ்சு பார்த்துச்சான். பார்த்த உடனே அதற்கு தன்னை யார் என்று தெரிந்து கொண்டதா. ஐயோயோ நான் கோழி கிடையாதா, ஐயோ நான் கோழி கிடையாதா, நான் பருந்தா 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 பருந்தான்னு உடனே அது பறக்க ஆரம்பிச்சிடுச்சான். If you can, you can. If you can, you can. If you cannot, you are right. உன்னால சாதிக்க முடியும் நினைச்சா நிச்சயமா சாதிக்க முடியும். உன்னால சாதிக்க முடியாதுன்னு நினைச்சா நிச்சயமா சாதிக்கவே முடியாது. நம்மால சாதிக்க முடியும் நம்ம நினைக்கணுங்க. முதல்ல மனசுல அந்த நம்பிக்கையினுடைய விதைகள் நமக்குள்ள நம்ம பதியம் போட்டுறணும். நம்ம பதியம் போடாம, ஒரு முயற்சி எடுக்காம, ஒரு விதையே போடாம ஒரு விருட்சம் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே மிகவும் சிக்கலான, மிகவும் விசித்திரமான ஒரு அற்புதமான உறுப்புனா எதுன்னு தெரியுங்களா? மிகவும் சிக்கலான, அற்புதமான, விசித்திரமான ஒரு உறுப்புன்னு சொன்னா அது மனிதனுடைய மூளைதான். ட்ரில்லியன் கணக்கான நரம்புகளை கொண்டது நம்முடைய மனித மூளை. 10,000 கோடி நியூரான்களினுடைய வலைப்பின்னல், எவ்வளவு வலைப்பின்னல் அதுல இருக்கோ அந்த அளவிற்கு படைப்பாக்க திறன் நமக்கு அதிகமா இருக்கும். இந்த இடப்பக்க மூளை தான் எல்லா திறமைகளையும் நமக்கு வெளியே கொண்டு வந்து கொடுக்கிறது. இந்த இடப்பக்க மூளை, இந்த இடப்பக்க மூளை சரியாக செயல்பட்டால் சாதனையாளர்கள், சரித்திர புருஷர்கள் எல்லாம் உருவாகின்றார்கள். இந்த வலப்பக்க மூளை சரியா செயல்படலைன்னா நம்ம சொந்த வீட்டுக்கே நம்மால அட்ரஸ் கண்டுபிடிச்சு ஒழுங்கா போக முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்முடைய மூளையை பத்தி நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வலப்பக்க மூளை இருந்தா, சரியா செயல்பட்டாதான் நம்மால அன்றாட போக வேண்டிய வீட்டுக்கே ஒழுங்கா போக முடியும். இடப்பக்க மூளை தான் திறமைகளை, படைப்பாக்க திறனை நமக்கு உண்டு பண்ணக்கூடியது. நாளைக்கு செஞ்சுக்கலாம், அதுக்கு அடுத்த நாளைக்கு செஞ்சுக்கலாம், இப்படி நம்ம ஒரு நாள் திட்டம் போடவே கூடாது. இன்றைக்கே நல்ல நாள் தான், நாளை என்ன, இன்றே நமது நாள் தான், நீ நட என்று கவிஞர் மு. மேத்தா மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றார். அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களே, நமக்கு முன்பதாக வாய்ப்புகளை யாரும் இந்தாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு என்று கொடுக்க மாட்டார்கள். அந்த வாய்ப்பினை நாம் தேடியும் போகக்கூடாது. ஆனால் வாய்ப்புகள் வரும் பொழுது அதை முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த அறிவும் பக்குவமும் புத்திசாலித்தனமும் நமக்கு இருக்க வேண்டும். எப்படி? எண்ணியாங்கு எய்துப. நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோமோ, எண்ணுகின்றோமோ, அப்படியாக நாம் வாழ்க்கையில எண்ணிய முடிதல் வேண்டும். நாம் நினைக்கிற மாதிரியே சாதிக்கணும். அப்படி சாதிக்கிறவங்களால மட்டும்தான், அப்படி நினைக்கிறவங்களால மட்டும்தான் புதிய புதிய சாதனைகளை இந்த சரித்திரத்துல அவங்களால உருவாக்க முடிகின்றது. அமெரிக்காவினுடைய அதிபர் மாளிகையில ஒரு வித்தியாசமான, ஒரு விந்தையான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அமெரிக்க அதிபரை பார்க்கறதுக்கு ஒரு குட்டி பையன் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தான். அமெரிக்க அதிபரை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பையன், குட்டி பையன், 9 வயசு தான் இருக்கும் அவனுக்கு, அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தானா. அமெரிக்க அதிபர் மாளிகையில எல்லாரையும் பார்த்துட்டு அந்த குட்டி பையனை பார்த்துட்டு, டேய் கண்ணா நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன்னோட சீக்ஸ், உன்னுடைய கண்ணங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, நீ யாரா, உன்னுடைய